வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் செய்ய போகிறோம். நம்ம சேமியா பார்த்திங்கன்னா ராகி சேமியா செய்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ராகி சேமியா வாங்கி அது க்ளீனாக இருக்கா இல்லையான்னு ஒரு தட்டத்தில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எங்கள் பாப்பா அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா. அது பார்க்க க்யூட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவோட அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ராகி சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராகி சேமியா நீங்கள் எப்போ சேமியாவும் ரவையும் வாங்கினாலும் சரி, அது க்ளீனாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. சில டைம் அதில் வண்டு இல்லைன்னா சின்ன சின்ன தூசெல்லாம் இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை தழை, 2 பச்சை மிளகாய். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு வாணலி வச்சுருக்கேன். வாணலியில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டாச்சு. கடுகு பொரிச்சதும் அதில் பச்சை மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கு. இப்போ அது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை தழை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஓரளவு நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வதங்கணும். இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் ராகி சேமியாவுக்கு 3/4 சொம்பு தண்ணி வச்சுக்கோங்க. அது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ தண்ணி உப்பு இதெல்லாம் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி சேமியா சேர்த்துக்கலாம். ராகி களியாக செஞ்சு தரதை விட சேமியாவாக செஞ்சு தரும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சிலர் களி செஞ்சு கொடுத்தா அது சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது டிஷ் இது. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுண்டு சேமியா நல்லா பக்குவமாக வர அளவு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆன பின்னாடி சேமியா நல்லா வெந்த பின்னாடி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லாவே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான ராகி சேமியா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்கள் பாப்பாவுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவள் களி சாப்பிட மாட்டாள். ஆனால் இந்த மாதிரி சேமியாவை செஞ்சு தரும்போது அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.